மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, இயல் 3இல் பீடுபெறனில் என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு என்ற ஆர். பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவருடைய சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு கட்டுரை நமக்கு உரைநடை உலகமாக அமைந்துள்ளது. இதுதான் அந்த சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அல்லது நம்ம கடந்த வகுப்பில் என்னென்ன பார்த்தோம்னா, திராவிடர்களுடைய மலை பெருமிதம், இந்த பேர் எப்படிலாம் இருக்குது: மல அரையன், மலக்குறவன், மலப்பணிக்கர், மலையன், மலேறு, அதே மாதிரி கோட்டா, கோண்டா, தோரா, கோண்டு போன்ற பெயர்கள்லாம் எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம். இந்த மலையில் எப்படி குடியிருப்பு அமைச்சிருக்காங்க, எப்படி நீரை பருகினாங்க, தலைவருடைய வீடு எப்படி இருந்துச்சு, இந்த மேடை என்ற இடம் அங்கே எப்படி முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வடமேற்கு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த மலையத்தோச பாண்டியன் என்ற மண்ணுடைய பேருக்கு மலையா அப்படின்ற சொல் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி மலைனா மலைக்க வைப்பது, மலை உயரமாக இருக்கும், குன்றுனா குறைவாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வரை என்ற சொல் என்னென்ன பொருள் இருக்குன்னா, கோடுனாலும் மலை தான், மலைனாலும் மலை தான், சிகரம்னாலும் அதுதான், விளிம்புனாலும் கரைனாலும் எல்லைனாலும் நுனினாலும் அதே மாதிரி தான். ஆனால் நுனி முதல் அடி வரை. அப்போ வரை என்பது மலை, நுனி என்பது மலையினுடைய உச்சியை குறிப்பதாக இருக்கின்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, திராவிட சொற்கள் எவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. மலை, வரை, மலா அப்படின்றது உத்தரகாண்டில் எப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி உத்தரகாண்டு, ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம் இதிலெல்லாம் மலை என்ற சொல் இருக்குது. வரை என்ற சொல் குஜராத்து, மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. மலா அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகம் இருக்குது. இதெல்லாம் எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியெல்லாம் தமிழர்கள் தங்களுடைய மலை என்ற பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இதெல்லாம் சொல்லுதுன்னு அப்படி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரினுடைய சிறப்பிடம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடங்களில் முன்னோட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னோட்டாகவும் இடம் பெறுகின்றது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகின்றது. அவ்வாறு திருச்சி மலை, யானை மலை, அதே மாதிரி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மலை முன்னோட்டு பின்னோட்டு அப்படின்னா முன்னாடி. அப்போ பார்த்திங்கன்னா பழனி மலை, யானை மலை அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா மலை என்ற சொல் பின்னாடி வருது. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா மலைநாடு, மலைநாட்டரசன், மலை அருவி அப்படின்றதில் முன்னாடியும் பேர் இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல் என்ற சொல் ஐகார வீறு பெற்று மலை அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆகார ஈறு பெற்று மலா அப்படின்ற பேர்லேயும் வழங்கப்படுகிறது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயர்களில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகின்றது. கர்நாடகத்தில் தோணிமலை அப்படின்ற மலை சொல் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலை அப்படின்றது 15 இடத்துல இருக்குது. அதே மாதிரி கேரள மாநிலத்தில் 10 பகுதியில் மலை இருக்குது, விகுதி இடப்பெயர்கள் உள்ளன. அதே மாதிரி மேற்சொன்ன மலை, மலா, மலே என்னப்படும் சொற்கள் தென்னிந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ பின்னொட்டாக வருகின்றன என்று தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லை. தனிச்சொல்லாக எங்கேயுமே மலைன்னு அல்ல. ஒன்றும் முன்னாடி பேருக்கு முன்னாடி வரும், இல்லை பேருக்கு பின்னாடி வரும், தனியாக இல்லை. அப்போ அந்த மலைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறியது. இன்னைக்கு கோட்டை பார்த்தீங்கன்னா அரசனுடைய கோட்டை, கந்தர்வ கோட்டை அப்படின்றலாம் இருக்குது. அப்போ இந்த கோட்டைன்னா என்னென்னா பாதுகாப்பான மதில் சுவரால் கட்டப்பட்டது அப்படின்ற பேர். திராவிட வேர்ச்சொல் அகராதி அதில் பார்த்திங்கன்னா கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடும்.
அப்போ இந்த கோட்டான்றதோடு இருக்கக்கூடிய சொல்லோடு தொடர்புடையது நிறையா இருக்குது. இந்த கோட்டா அப்படின்ற சொல்லு எப்படி இப்படி இருக்குது. அப்போ ராஜகோட்டை, நடுவன் கோட்டை, இங்கே திருமணப்பள்ளே இருக்குது நடுவு கோட்டை, நடுவன் கோட்டைன்னுலாம் இருக்குது. இப்போ கோட்டைன்னா அரசனுடைய மதில் சுவர் மாதிரி இருக்கு. ஆனால் அதே பேரில் பல்வேறு இடங்கள்லேயும் இந்த திராவிட மொழி சொல் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மலையாளத்தில் கோட்டை கூட வந்து கோட்டை கோடு அப்படின்றோம். கன்னடத்தில் வந்து கோட்டே கோண்டே, தெலுங்கில் கோட்டை, அதே மாதிரி துளுவில் கோட்டே, தோடால குவாடு இப்படின்ற பெயர்களில் தான் இந்த மலை பெயர்கள்லாம் பயன்படுத்தப்படுகின்ற கோட்டை என்ற பேரும் கோடு என்ற போதும். இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனம் காண முடிகிறது. இந்தியாவில் கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில் தான் உள்ளன என்பதை குறிப்பிடத்தக்கது. அப்போ கோட்டை என்ற சொல்லு தமிழர்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா என்னது 240 இடங்களில் கோட்டை இருக்குது. என்ன சொன்ன மாதிரி கந்தர்வ கோட்டை, ராஜகோட்டை, நடுவன் கோட்டை அப்படின்ற கோட்டை என்ற பேர் 248 இடங்களில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தவிர எங்கே இல்லை. அப்போ அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னா இங்கே தான் அது உருவாகியிருக்கின்றது, இங்கே உள்ள மக்கள் தான் அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இந்த சொற்களினுடைய அந்த அதிகப்படியான இடங்களில் பயன்படுத்தப்படுவதன் மூலமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதே மாதிரி சொல் செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது. இப்போ கோட்டை அப்படின்ற சொல் என்னன்னா மதில் சுவர், உயரமான பாதுகாப்பான மதில் சுவரை தான் கோட்டை அப்படின்ற சொல்கிறோம். அப்படி சொல்கிறத விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பெற்று இருக்கும் என்பதுதான் உண்மையாக தோன்றியது. அப்போ கோட்டை அப்படின்னா என்னன்னா பகைவர்களால் உள்ளே எளிதில் புக முடியாத ஒரு காப்பரன். அதே மாதிரி தான் மலைகளும் இருந்திருக்கு. ஆனால் மலைக்கு தான் கோட்டை என்ற பேர் இருக்குது. அந்த மலையை போல உயரமான சுவராகவும் பகைவர்களால் எளிதில் உள்ளே நுழ முடியாமல் இருக்கனால்தான் அந்த கோட்டை என்ற சொல் மனிதர்களால் கட்டப்பட்ட இடத்திற்கும் பெயர் வந்திருக்கு அப்படின்றதான் இங்கே சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க பாருங்க. ஏனெனில் கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை, உச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருளும் உண்டு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை, ரொம்ப பழமையானவை. என்ன பழமையானவை? இந்த கோடு என்ற சொல்லுக்கு என்ன இருக்குது? மலை, உச்சி, சிகரம், மலை அப்படின்ற பொருளோட அது பேர் வல்லரன், காட்டரன் இருக்குது. வல்லரன் இன்னொரு பேர் என்னது? கோட்டை என்ற பொருள் இருக்குது. அப்போ கோடு என்ற சொல்லுன்னா கோட்டை வந்திருக்கு. அப்போ கோட்டையில் அங்கே பயன்படுத்தின வச்சு தான் அரசனுடைய மதில்ச்சுவருக்கு அதுபோல் இருக்குது, உயர்ந்திருக்கு, பகைவர்களால் எளிதில் ஏற முடியாது, அதை வச்சு தான் அதுக்கும் கோட்டை என்ற பெயர் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள். இப்போ மலைனா ஒரு பகுதிக்கு மலைனா அது பகைவர்களால் எளிதாக உள்ள நுழைய முடியாது, அது ஒரு அரணாக இருக்கின்றது. அதே மாதிரி ஆறுகள் இருக்குது, காடுகள் இருக்குது. அதே மாதிரி மதில் சுவரையும் மன்னர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப்படுகின்றது. அப்போ இதை போலவே கோட்டை எனும் சொல் மலை எனும் பொருளில் வழங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ கோடை அப்படின்ற சொல்லு மலை என்ற பொருளில் தான் வருகின்றதும் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றது. சரிங்களா? அதே மாதிரி திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் நெடுமலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அப்போ வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் கூட நெடுமலைகளோட நம்முடைய பேரில் இருக்குது, கோட்டை, மலை என்றும் சொல்லு இது போல் இருக்குது. இச்சான்றுகள் அப்பகுதிகளில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர் ஆய்வுகளின் இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. அப்போ என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வர தமிழர்கள் போய் அந்த பகுதிகளிலையும் தங்களுடைய மலை என்ற பெயரை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்பதை தான் இது காட்டுகின்றது.
இந்த தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இது ஒரு முக்கியமானது, கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் இது எங்கெங்கே இருக்குது? இந்த கொற்கை அப்படின்றலாம் துறைமுகங்கள் இது எங்கெங்கே இருக்குன்னா பாருங்கள். கொற்கை வஞ்சி தொண்டி எனும் ஊர் பெயர்கள் பழந்தமிழர்களின் அரசியல், பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை. சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேறு அடையாளங்கள் ஆகும். இந்த காலத்தில் அந்த கொற்கை, வஞ்சி, தொண்டின்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான பேராக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பேர் இருக்கும். இப்பெயர்கள் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யலை. வடமொழியில் உள்ள எந்த இலக்கியத்திலையும் கொற்கை, வஞ்சி, தொண்டி போன்ற பெயர்கள் எங்கேயுமே இல்லை. சங்ககால தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதியில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. இதுதான் முக்கியமான விஷயம். இந்திய தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொற்கை, வஞ்சி, தொண்டி போன்ற பெயர்கள் இருக்குது. முக்கியமான போர் துறைக்கு, நீர்த்துறைக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேர் இந்தியாவில் உள்ள வேறு எந்த இலக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு பேரே கிடையாது. ஆனால் இதே பேர் எங்கே இருக்குன்னா வடமேற்கு பகுதியிலையும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அப்போ இது என்ன அர்த்தம்னா தமிழர்கள் பயன்படுத்திய சொற்கள் தான் அங்கே இருக்குது. அப்போ என்னென்னா தமிழர்கள் இந்த இடங்களெல்லாம் போய் இதே மாதிரி நிலப்பரப்பு இருக்கா, அதுக்கு இதுதான் பேருன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதைத்தான் அவர்கள் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்கள், தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதியில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. கொச்சி, வஞ்சி, தொண்டி வளாகம். கொச்சி, வஞ்சி, தொண்டி 2-3 இன்ச்சில் கேவிடி காம்ப்ளெக்ஸ் காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை. இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்கள் என்று சொல்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த படத்தில் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்கானிஸ்தானில் எங்கெங்கே இருக்கு பாருங்கள். கொற்கை, சேரன், போர் தமிழ் இதெல்லாம் பேர் இருக்குது. கொற்கை, பாண்டின்ற பேர். அதே மாதிரி பாகிஸ்தானில் பாருங்கள் குன்று, ஆரூர், குட்டை, குறிஞ்சி. இங்கே ஈரானில் இருக்குது. அடுத்து இந்தியாவில் இருக்குது. அடுத்து ஹரப்பா நாகரிகங்கள் வர இந்த பேருக்கு என்னது, இந்த பாண்டியர் பேர், கொற்கை அப்படின்ற பேர் இதெல்லாம் இருக்குது. அந்த அப்போனா என்ன அர்த்தம்னா தமிழர்கள் பயன்படுத்திய அதே மாதிரி ஒரு நிலப்பரப்பு அடுத்த ஊரில் இருக்குன்னா அதுக்கும் அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் பயன்படுத்த பேர் தான் வளர்த்து போட்டிருக்காங்க. அதைத்தான் அந்த இடங்களும் இன்று வரை நமக்கு பதிவு செய்கின்றன. இதைத்தான் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆய்வாக செஞ்சுருக்காரு. தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி தமிழர்களுடைய எல்லைகளை அறுதியிட்டு ஆணித்தரமாக சான்றுடன் உரைத்தவர் யாருன்னா இந்த பாலகிருஷ்ணன் அவர்கள். அன்பு மாணவர்களே, இதோடு எனக்கு இந்த பாடம் முடியுது. கடந்த வகுப்பு எனக்கு எடுக்க முடியாத காரணத்தினால 2 வீடியோ அனுப்புகிறேன், 2 படிங்க. ஒவ்வொரு இயல்லையும் உள்ள புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களை நன்கு படிச்சுவோங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படும். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.